அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுனால வேறு ஏதாவது சிக்கல் வருமா என்னங்கிற பயம் இருந்தது. அதான் அந்த வந்து கேள்வி கேட்டோம். புறத்தில் சிக்கல் இருந்தால் நம்ம செய்யாமையே விட்டுடலாமா அப்படின்னு. ஏன்னா மீண்டும் சிக்கல் வருமா என்னங்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய மனம் போனபடி போய் அறிவை கொண்டு செயல்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் நல்ல செயல்படுவேன், திறம்பட செயல்படுவேன். இந்த ஞான முகாம் மிகவும் உபயோகமாக இருந்தது. இந்த முகாமை நடத்திய ஞானாசிரியர் திரு மனோகரன் அவர்கள் ஃபேமிலிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பங்கேற்ற அனைவரும் இந்த முகாம் சிறப்பாக அமைவதற்கு ஒத்துழைத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அப்படி கொஞ்சம் வாழ்க வையகம், வாழ்க வளம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது எனக்கு முதல் ஞான பட்டறை. நான் என்னை பொறுத்தளவு அப்படி தான் சொல்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி இந்த ஞானத்தில் ஞானம்னா முதல்ல என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. ஞானம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் தியானம் பண்ணியிருக்கேன், யோகம் பண்ணியிருக்கேன். ஐயா அவங்கள்ட்ட கேட்ட மாதிரி எனக்கு பல்வேறுபட்ட அனுபவங்கள்லாம் உண்டு. துரியாதத்தில் லைட்ஸ் எல்லாமே உண்டு. ஒரு கோயிலில் அல்லது ஒரு சிவஸ்தலத்திலேயோ அல்லது சன்னதியில் உட்காந்துருக்கும்போது அங்கே என்னை மறந்து பல மணி நேரம் உட்காந்துருந்த நினைவும் உண்டு. அந்த மாதிரி ஏற்பட்ட நினைவுகள் எல்லாம் என்னன்னு என்னால் தெரியல. அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் என்னால் அங்கே உட்காந்துக்க முடியும். அதே மாதிரி எந்த சன்னிதானத்திலையும் எனக்கு அந்த ஒரு அனுபவம் ஏற்படும். ஐயா சொன்ன மாதிரி எனக்கு இன்பம் துன்பம் எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டம் எனக்கு உண்டு. நான் தியானத்தில் யோகத்தில் எல்லாம் பழகின பட்சத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் அது எனக்கு என்ன உணர்வுன்னு சொல்ல தெரியல. பட் அப்படி இருந்தது ஒரு காலகட்டம். எப்படின்னு சொன்னால் ஒரு இறந்த வீட்டில் போய் நிற்கிறேன். அவங்க எனக்கு உறவுக்காரங்க. அந்த உறவுக்காரங்க என் மேலே விழுந்து அழுகிறாங்க. அவங்களுடைய கணவர் இறந்துட்டான்னு விழுந்து அழுகிறாங்க. வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு